பஞ்சாலி பிரியாணி பண்ணலாமா? இந்த பிரியாணி எர்ணாகுளம், அங்கமாலி அப்படின்ற ஒரு பிளேஸில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிரியாணி. அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ் வந்து ரொம்பவே பெருசு. ஏன்னா சிக்கனை மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ண சிக்கனை தண்ணியில் போட்டு பாயில் பண்ணணும். பாயில் பண்ணதுக்கப்புறமா நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு கிரேவியை ரெடி பண்ண போகிறோம். ஸோ கிரேவிக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, டொமேட்டோ, சால்ட்டு, டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் கர்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த வாட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸையும் போட்டுட்டு கொரியாண்டரையும் போட்டுட்டு சிக்கனையும் ஆட் பண்ணால் கிரேவி இஸ் ரெடி. அடுத்தது ரைஸுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் சால்ட்டும் போட்டுட்டு ரைஸ் போட்டால் ரைஸ் இஸ் ரெடி. குக் பண்ண ரைஸுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம கீ போட்டுட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸையும் வச்சுட்டு திரும்ப ஒரு கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டியான பவுலில் ரைஸ் அண்ட் சிக்கனை போட்டுட்டா பிரியாணி ரெடி.